வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ போர்டு எக்ஸாம்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, எல்லாரும் நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு அப்படின்னா, May 31 பார்த்தீங்கன்னா 11th ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி 25 வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஸோ ஃபிசிக்ஸ் எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் வந்து எந்த லெசன்லேருந்து கேட்குறாங்க சார் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து அது டிஃபிகல்ட்டாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் எந்த லெசன்லேருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறத விட, அதாவது அது வந்து சொல்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்கூல் படித்தேன்ல, அந்த ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ்டையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், இது வந்து பர்டிகுலர் லெசன் இருக்கா, இந்த லெசன்லேருந்து கேட்பாங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக இந்த லெசன்லேருந்து தான் கம்பல்சரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதாவது 2 மார்க்கில் இருக்கும், 3 மார்க்கில் இருக்குது, நமக்கு தெரியும் கம்பல்சரி கொஸ்டின். அது பர்டிகுலர் லெசன்லேருந்து தான் கேட்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம் வந்து கேட்குறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, எல்லா லெசன்லேருந்தும் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, ஒரு லாஸ்ட் ஒரு 5 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்துட்டேன், சரிங்களா? இதில் எந்த லெசன்லேருந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, 2 மார்க் 3 மார்க்கில் எந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத என்ன பண்ணலான்னா பார்க்கலாம். நீங்கள் வந்து படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா லெசனையும் படிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அட்லீஸ்ட் இதையாவது படிச்சுட்டு போயிடுங்க மறக்காமல், சரிங்களா? அதாவது இதையாவதுன்னு சொல்கிறத விட இதையும் படிச்சுட்டு போயிடுங்க மறக்காமல், ஓகேங்களா? அது இந்த வீடியோட அப்ஜெக்டிவ். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த லெசன்லேருந்து எந்த டாப்பிக்லேருந்து பார்க்கலாமா? ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ 2 மார்க் கொஸ்டின் வந்து எந்த கொஸ்டின் நம்பர் வந்து கம்பல்சரி அப்படின்னா, ஸோ கொஸ்டின் நம்பர் 24 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின். எதுலன்னா நமக்கு 2 மார்க்கில், ஓகேங்களா? ஸோ இங்கே 23 இருக்குன்னு சொல்லிடாதீங்க, அது இமேஜ் எடுக்கும்போது அப்படி இருந்துருச்சு, சரிங்களா? ஸோ 24 தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பல்சரி கொஸ்டின், ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச் 2020. ஏன்னா 21 வந்து பார்த்தீங்கன்னா 2021 கொரோனாவால் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கல. ஸோ அதுக்கு முன்னாடி 2020 எந்த சாப்டர்லேருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆசிலேஷன் லெசன்லேருந்து வந்து கேட்டிருக்காங்க. எந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா, டைம் பீரியட் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ கவலைப்படாதீங்க, இந்த எல்லா ப்ராப்ளம்ஸையும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ப்ராப்ளம் நம்ம என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, அந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை நம்ம சொல்லிடலாம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டைம் பீரியட் படிச்சிருக்கலாம், டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் படிச்சிருக்கல, அதில் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, 2 மார்க் பார்த்தலாம். செப்டம்பர் 2020 வந்து எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஸோ 7th லெசன்லேருந்து வந்து கேட்டிருக்காங்க. எந்த டாப்பிக்லேருந்து இது லெசனு, எந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா, ஷியர் மாடுலஸ். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின் படிச்சிருக்கோம்ல, ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 2019 வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா, எகெயின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆனால் டாபிக் எந்த டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2019 எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா, ஸோ ஆசிலேஷன், எகெயின் ஆசிலேஷன் லெசன் வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அது எந்த டாபிக்னா, எகெயின் டைம் பீரியட் டாபிக்லேருந்து வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2018. ஆனால் ஒரு விஷயம், மார்ச் 2008 கம்பல்சரி கொஸ்டின் வேறு, ஸோ பேட்டர்னே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். 2018 கம்பல்சரி கொஸ்டின் வந்து ஐ திங்க் 21 நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ இருந்தாலும் அங்கே என்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அதை நம்ம படிச்சுட்டு போகலாமே, அதுக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அதுவும் எந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் 7th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. என்ன லெசனு, சாரி, என்ன சாப்டர்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், என்ன டாபிக்னா சர்ஃபேஸ் டென்ஷன். ஆக்சுவலாக அது தியரி கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? மோஸ்ட்லி ப்ராப்ளமாக தான் இருக்கும், பட் தியரி கொஸ்டினாக வந்து கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் நம்பர் 24 கம்பல்சரி கொஸ்டினில் 2 மார்க் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன்லேருந்து இந்த டாபிக்ஸ்லேருந்து வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லெசனுக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணி, இந்த டாப்பிக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் படிச்சுட்டு போங்க, ஓகேவா? நானும் இந்த இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்களே, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஓகே, அடுத்து 3 மார்க் பார்க்கலாமா? ஓகேவா? மோஸ்ட்லி பாருங்களேன், ஐ திங்க் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் 7th லெசன்லேருந்தும் ஆசிலேஷன் லெசன்லேருந்தும் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ 3. ஸோ கொஸ்டின் நம்பர் 3 மார்க்கில் வந்து கம்பல்சரி கொஸ்டின் நம்பர் வந்து 33. ஸோ இது வந்து 3 மார்க்கு. ஸோ 3 மார்க்ஸில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கேட்டிருக்காங்க, எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேவா? ஸோ என்ன லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா, மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிஜிட் பாடிஸ். ஸோ 5th லெசன்லேருந்து வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ எந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா, டார்க். ஸோ டார்க் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஆர் கிராஸ் எஃப் வெக்டர், அதாவது ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை படிச்சிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோவோட ஒரு அப்ஜெக்டிவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெசனை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, அந்த டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, அந்த ஃபார்முலாஸை படிச்சுட்டு போவீங்க. சப்போஸ் அதுலேருந்து கேட்டாங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான்,
ஓகே ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2020 வந்து பார்த்தீங்கன்னா அது ரீ எக்ஸாம் எழுதிருப்பாங்களா? அது செப்டம்பர்லனா அது ரீ எக்ஸாம் எழுதிருப்பாங்க. ஓகேவா? அந்த கொஸ்டின் தான் வந்து சொல்லிடுறேன். சரிங்களா? அப்போ வந்து ஆசிலேஷன் லெசன்லேருந்து வந்து கேட்டிருக்காங்க. எகெயின் எந்த டாபிக் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அண்ட் டைம் பீரியட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எல்லாம் கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டின். ஸோ இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் 2019 வந்து பார்த்தீங்கன்னா எந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னா வேவ்ஸ் லெசன்ல வந்து கேட்டிருக்காங்க. வேவ்ஸ். ஓகேவா? 3 மார்க் கொஸ்டின்ப்பா. 3 மார்க் கொஸ்டின். ஸோ என்ன கண்டுபிடிக்கிற மாதிரினா நம்பர் ஆஃப் பீட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே. பார்த்துக்குங்க. வேவ்ஸ் லெசன் வந்து சில பேர் வந்து படிச்சிருப்பீங்க. 10 லெசன்லாம் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் 11th லெசன் வேவ்ஸ்னா படிக்கணுமா சார் அப்படிங்கிற போது கம்பல்சரி கொஸ்டினுக்கு நம்ம கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். அதில் நீங்கள் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் பீட் வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் எக்ஸசைஸில் கொடுத்துருக்கலாம். சரிங்களா? பட் இந்த நம்பர் ஆஃப் பீட் கேட்குற மாதிரி கொஸ்டின் இருந்தால் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2019 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லா ஆஃப் மோஷன்லேருந்து கேட்டிருந்தாங்க. எந்த டாபிக்னா ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ நம்ம 3 ஸ்டெப்பு படிச்சிருப்போம். ஃப்ரீ பாடி டயக்ராம் நடத்திருப்போம். சரிங்களா? அதில் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும் அந்த கொஸ்டின். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 2018 அகைன் நம்ம பேட்டர்லேருந்து இதுக்கு கொஸ்டின் நம்பர் கூட மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அது எந்த டாபிக்னா தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ தெர்மோடைனமிக்ஸில் எஃபிஷியன்சி ஆஃப் கார்னாட் என்ஜின் 1 - T2/T1 படிச்சிருப்போம்ல. அதாவது 1 - T minimum/T maximum படிச்சிருப்போம்ல. அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி என்ன கேட்டிருந்தாங்கன்னா எஃபிஷியன்சி வந்து கேட்டிருந்தாங்க. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 2 மார்க்ஸ்லேருந்து கம்பல்சரி கொஸ்டின் நம்பர் 24 அண்ட் 3 மார்க்லேருந்து கொஸ்டின் நம்பர் வந்து 33. இதுலேருந்து இந்த லாஸ்ட் அந்த 5 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி எந்தெந்த லெசன்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 7th லெசன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரு, அதுக்கப்புறம் ஆசிலேஷன், அதுக்கப்புறம் 5th லெசன் ஓகேவா மோஷன் ஆஃப் ரிஜிட் பாடி, அது 3 மார்க்கில் வந்திருக்கு. அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ். இந்த 4 லெசன் வந்து ப்ரீவியஸ் இயர்லேருந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த 4 லெசனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டாஃப் சொன்னாங்கன்னு சொன்னல அந்த மாதிரி அதை எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி டைம் சப்போஸ் இல்லைன்னா இந்த டாப்பிக்கில் எல்லா ஃபார்ம்லையும் படிச்சுட்டு போயிடுங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.